ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன கேம் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வரட்டி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நான் இன்ட்ரோ வந்த அளவுக்கு பெருசாக இழுக்க விரும்பலை, அதனால் நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் நான் சொல்ல போகிறேன் காய்ஸ். சரி, நம்ம வீடுக்குள்ளே போகலாமா? நான் உங்கள் எஸ்கே கேமிங். ஒரு நாள் நான் தூங்கி ஏந்திச்சேன் காய்ஸ். ஏந்திச்சிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றதுக்கு போனேன். சரிங்களா, இந்த வந்துட்டு பாருங்க. போயிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் காய்ஸ். ஆப்பிள் சாப்பிட்ட உடனே இவனுக்கு பாத்ரூம் வந்துச்சு. அதனால் நான் பாத்ரூமுக்கு போகணுன்னு நினச்சேன். ஓகேங்களா, வாங்க நம்ம போய் பாத்ரூம் கண்டுபிடிப்போம். இதுதான் பாத்ரூமா? சரி இருங்க, ஓப்பன் கரோ. என்ன கைசிட்டு ஓப்பன் பண்ண முடியல. ஒரு வேலை இங்கே இருக்குமோ? இல்லையே. அதுதான் நம்ம ஏஞ்சி வந்த பெட்ரூம். இந்த ரூம் தான் நினைக்கிறேன். எப்படி இது ஓப்பன் பண்ணுறது? இப்படியா? எப்படி? ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் க்ளோஸ் ஆயிடுச்சு. இருங்க. ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். இருங்க, இப்போ நம்ம பாத்ரூம் போகலாம். ஓகே, ஃபைண்ட் த பாத்ரூம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டுனே. அப்புறம் என்ன? ஆன்சர் த டோர். யாரோ கண்டு தத்துறாங்க காய்ஸ். யாராக இருக்கும்? என்ன டோர் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு. வேறு யாராக இருக்கும்? வரட்டியாராக இருக்கும். சரிங்களா, வாங்க போயிட்டு நம்ம வரட்டியை கூட்டின்னு வந்துடலாம். என்ன இங்கேருந்து கூட்டின்னு போங்கன்னு வரட்டி கத்துறான். ஆன்சர் த டோர்னே காட்டு அப்ஜெக்டிவ். இருங்க, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏய் வெரிட்டி, அட்டை எப்பவுமே சொல்லுவானே, எனக்கு என் பேர் வெரிட்டி, நான் உன்னோட ஃப்ரெண்டு, என்னை கேளு, எது வேணா கேளு, எனக்கு எல்லாமே தெரியும் அதுதான். உன்னோட பேர் என்னன்னு கேட்குறோம். நம்மளோட பேர் என்னன்னு கேட்குறோம். ஈட்டன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்கிறோம். அதுக்கு வெரிட்டி அமைதியாக இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறோம். நம்ம இன்றைக்கி மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரிட்டி. ஓகே, நீ என் கூட வரியான்னு கேட்குறோம். சரி வரேன்டு. அது மூஞ்ச பாருங்களேன், மாட்டி வச்சுக்குது. சரி, இப்போ நம்ம கீழே இருக்கிற கார் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, கோ டு த மார்க்கெட் த அப்ஜெக்டிவ் காய்ஸ். மார்க்கெட் போயிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் கார் எடுத்துக்கிட்டு. நம்மக்கிட்ட வெரைட்டிக்கிட்ட கேட்குறோம், உனக்கு என்னத்துக்கு சாப்பிட்றது பிடிக்கும்ன்றான். அதுக்கு நான் மனுஷனை சாப்பிடுன்னு சொல்கிறேன் காய்ஸ். அப்புறம் மாற்றி இது டோனட்டுன்றாங்க காய்ஸ். சரி, நான் உனக்காக 2 டோனட் வாங்கிட்டு தரேன்னு சொல்லி வந்துட்டோம் காய்ஸ். நான் சொன்னேன் கேட்டிங்களா? ஐ டெவர் ஹியூமன் சொன்னாங்க கைஸ். இவங்க ஓகே, இவனுக்கு டோனட் வேணுமா? இவங்க இவர்கிட்ட கேட்போம். எங்கடா அவன் காணாம போயிட்டான்? இங்கே இருக்கா டோனட், எத்தாச்சு. ஓகே, நம்ம போயிட்டு இந்த இவர்கிட்ட போய் கொடுப்போம். இவன் தான் ஓகே கைஸ், இப்போ அவர்கிட்ட டோனட் கொடுப்போம். குட் ஈவினிங், உங்களுக்கு டோனட் வேணுமான்னு கேட்குறாரு. ஆமாம், இவன் தான் என்னோடய புது ஃப்ரெண்ட். இவன் பேர் வெரிட்டின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு எல்லாமே தெரியும், நான் என்னோடய ஃப்ரெண்டு, எனக்கு எல்லாமே தெரியும். நீ எந்த கொஷின் கேட்டாலும் நான் ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா, இப்போ அதுக்கு அந்த கடைக்காரர் கேட்குறாரு, நான் ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிடுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறான், நீங்கள் 2 டோனட் சாப்பிடுங்கன்னு. சாரி, நீங்கள் 2 டோனட் சாப்பிட்டீங்கன்னு சொல்கிறான். ஓகே கைஸ், இப்போ நம்ம நான் பக்கத்தில் போய்ட்டு ஃப்ரூட் கடை இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கிறேன்ற. அதுக்கு வெரிட்டி சொல்கிறான், இல்லை அங்கே போகாத, அவன் பீப்புளெல்லாம் ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்றான். அதுக்கு அதனால் அப்படி நம்ம கேட்குறோம். நான் அவன் பீப்புள் இதான் சொல்கிறான் கைஸ். நான் அவனை திசை திருப்புறேன்,
நீ அந்த ஆப்பிள் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஓகே வா கைஸ். இவனுக்கு அடிதான் பேசினுறாங்க தொன்னு. என்னடா கான்வர்சேஷன் இன்னும் முடியலையா? நோ. அப்புறம் ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு அவன் போய் வரத்தி என்ன பண்ணுவான், போயிட்டு அவனை டெசர்ட் எடுப்பான். நம்ம அப்படியே நைஸாக போயிட்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் கைஸ். இதுதான் நம்ம கோல். சரிங்களா? இருங்க போயிட்டு எடுக்கலாம். டக்குன்னு எடுறா. வரேன் கைஸ். ஆப்பிள் எடுத்தேன். ஓடு 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 ஓடு. மற்ற இது ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்காமல் நான் காரில் ஏற மாட்டேன் கைஸ். சுட்டின்னு போகலாருங்க. அப்படியே சுட்டிக்கிட்டு போயிட்டு அந்த மிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். எடுத்தாச்சு. லெமன் எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆரஞ்சு தான் இருக்குது. எனக்கு ஆப்பிள் எடுத்தாச்சு, லெமன் எடுத்தாச்சு, ஆரஞ்சு மட்டும் பாக்கி. எடுக்கும்போது எடு ஆரஞ்சா பம்கினா. ஓகே கைஸ், எல்லாம் எடுத்துட்டேன். சரி விடுங்க போகிறோம். வாங்க நம்ம போயிட்டு காரில் போயிட்டு ஏறிடலாம். ஏறு. ஓகே கைஸ், நம்ம காரில் ஏறியாச்சு கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்குமா? ஓகே கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வெறித்தி அங்கேயே விட்டு வந்தேன்றான். ஆமாம் கைஸ், நம்ம வெறித்தி அங்கேயே விட்டு வந்தோம் கைஸ். நம்ம நாளைக்கு காலைல போய் அவனை கூட்டின்னு வந்துக்கலாம். அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை, அவனே வந்துடுவான், அவனால் முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு தூக்கமாக வருது, நீ போய் தூங்குறான் கைஸ். தூங்குடா. சரி கைஸ், சரி வாங்க நம்ம தூங்கிடலாம். ஓகே, இப்போ வெரைட்டி கேட்குறான். உன்னால் என்னை கேட்க முடியுதான்றோம். நோன்ட்டேன். உன்னால் முடியும், நீ என்னை நம்புறியான்னு கேட்குறான். இல்லை, உன்னை நம்ப மாட்டேன்ட்டேன். அப்புறம் உனக்கு என்ன பார்க்கணுமான்னு கேட்குறான். ஆமான்றேன். சரி, நீ என்னை ஞாபகம் வச்சுப்பியான்னு கேட்குறான். இல்லைன்றேன். இல்லை, நீ ஞாபகம் வச்சுப்ப, ஐ டவர் யூமன்றான் கைஸ். என்னடா இது? நாடு கைஸ், இது ஏதோ விசித்திரமாக இருக்கு. யார் அது? வெறிட்டின்னு நினைக்கிறது. ஏதோ சாப்பிட்றான். எனக்கு ஏதோ கெட்ட கண்ணு வந்துச்சு. என்ன சட்டம் அது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்வெஸ்டிகேட் ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ், அதாவது டோருக்கு வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது காய்ஸ். சரி வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், வெறிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான்னா, என்னை அங்கேயே விட்டு வந்துட்டியே. சரி, அப்புறம் ஏதோ கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. உள்ளே இரு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நான் திரும்ப நம்ம வீட்டுக்கு நம்மளை என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, நான் வெளியவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்படியே என்ன நீ வெளியவே இது பண்ணு, நான் போய் தூங்குறேன், குட் லக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம் கைஸ். கோ பேக் டு ஸ்லீப். ஓகே கைஸ், நம்ம போய் தூங்கலாம். அடுத்த நான் இதே மாதிரி இன்னொரு ரோப்ளாக்ஸ் கேம் போடலான்னு இருக்கிறேன். போடலாமா வேணாமான்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம தூங்கியாச்சு. வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ். மல்டிப்ளேயர் கூட இல்லை, விளையாடலாம். சரி இருங்க, ஏஞ்சிக்கிட்டோம். அவ்வளோதான் கைஸ், அடுத்த நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெரைட்டிக்கிட்ட போய் பேசலாம். வெரைட்டி சொல்கிறான், என்ன சம்திங் இஸ் கம்மிங் இன் 3 daysன்றான். நம்ம கேட்கலாம், வாட் இஸ் கம்மிங் வெரைட்டி, என்ன வருதுன்னு கேட்குறோம். நம்ம அதுக்கு அவன் சொல்கிறான் சம்திங்ன்றான். சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு நம்ம நம்ம ஹவுஸை ஸ்ட்ராங் ஆக்கணுமா, பில்ட் பண்ணணுமா. நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ஃபோட்டோ வரமாட்டேங்குதே. என்னடா பண்ணோம்? ஐயோ, க்ளோஸ் அடிச்சிட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம தான் ட்விட்டர் தெரியும்ல, நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த கார் எடுப்போம்.
இந்த கேமை விளையாடி நிறையா பேரால் ஜெயிக்கவே முடியலையா. ஆனால் ஒருத்தர் மட்டும் இந்த கேமை ஜெயிச்சிட்டாரு. யாராலுமே ஜெயிக்க முடியல, ஆனால் ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சிட்டாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்க முடியாது தான் சொல்லுவேன். சரிங்க, ஓகே. இவர்கிட்ட தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம் போல் கைஸ். சரி கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு வேலை கேட்போம். இவன் உனக்கு ஒர்க்கு வேணுமான்றான். நீ என்ன பண்ணுற, இங்கே இருக்கிற அந்த பாக்ஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டு அந்த வேனில் இருக்குல்ல அதில் போட்டுருன்றான். சரி காய்ஸ், நான் இந்த பாக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுத்து வேனில் போட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், நான் இதான் கடைசி பாக்ஸ். இதை போட்டேன்னா நம்மளோட இன்றைக்கான வேலை முடிஞ்சிடும் காய்ஸ். அவ்வளோதான். ஓகே ஓகே காய்ஸ், 6 மணி வரைக்கும் தான் வேலை. இப்போ நம்ம அடுத்த கார் எடுத்துக்கிட்டு நம்ம மார்க்கெட் போகணும். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு 85 ரூபா 95 ரூபா இருக்குது. சரிங்க, ஓகே கைஸ், இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. எங்கே நம்ம தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். உனக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே ஓகே, இவன் தான் கைஸ். நேற்று நம்ம அன்றைக்கி ஓடினோம்ல, அதை பற்றி தான் கேட்குறான். அதுக்கு அந்த ஃபுட்டு இதுக்கு ஒருத்தர் பைத்தியக்காரர் அவர் தொட்டினுக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, ஃபுட்டு வாங்கிப்போம். கிரேப்ஸ் வாங்கிக்கலாம் கைஸ். ஓகே, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதுன்றா. ஏறிடா கொஞ்சம் கிரேப்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், என்ன கைஸ், கிரேப்ஸ் சாப்பிட்டா அங்கரும் ஏறுது, வாட்டரும் ஏறுது. சரி போகலாம். இது நம்ம போயிட்டு நம்ம வீட்டை அப்கிரேட் பண்ணணும் வேறு. சரி இருங்க போகலாம். ஓகே கைஸ், இதுவரை ஆனவுன்னா இந்த மாதிரி கேம் பிளே பாசிட்டுன்னு வருது. சரிங்க, ஓகே, இப்போ ஓடியே போயிட்டு தேவையான அப்கிரேட்லாம் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அடுத்த இருங்க அப்கிரேட்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு அப்கிரேட்லாம் செய்யலாம். இது இந்த டார்ச் லைட் வருது, இது ஒன்று வாங்கிப்போம். அப்புறம் ஜன்னல் அப்கிரேட் பண்ணுவோம் கொஞ்சம். இருங்க, அவ்வளோதான் கைஸ், காசு காலியாச்சு கைஸ். இருங்க, என்ன பேக் அப்கிரேட் பண்ணிடலாம். சரி அவ்வளோதான். நிறைய ஏஞ்சிக்க முடியல, ஜம்ப் பண்ணுமா? ஓ, ஆஃப் பண்ணுமா என்ன பிசியை? இல்லையே, ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு ஜம்ப் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், சரி இருங்க, நம்ம போய் படுத்து தூங்கிடலாம். அடுத்த நாள் காலைல ஏஞ்சி பார்ப்போம். இன்னும் 2 நாள் இருக்கான். சரி கைஸ், வெறிட்டிக்கிட்ட எதுவும் பேச முடியல, வழக்கமும் இல்லை, எப்பயும் இருக்கிற இதுதான் போல். அங்கே போகணும், வேலை செய்யணும், அடுத்த காசை வாங்கணும் மார்க்கெட்டுக்கு. கைஸ், போலீஸ் அங்கிள் எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மஞ்சள் கலர் பால் இருக்குது, அதை இது பண்ணுங்க. நீ தனியாக இருக்கிறியான்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கு அவர் எங்கள் ஒருத்தர் ஃப்ரூட்ஸ்லாம் செல் பண்ணுவார், அவரை நீங்கள் தான் லாஸ்ட்டாக பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார், நான் அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர் சரி பத்திரமா இருங்க, இங்கே நிறையா பேர் காணாமல் போகிறாங்க. சரி உங்கள் வீட்டோட கதவை அடிக்கடி ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்றாரு. சரி கைஸ், இப்போ நம்ம வழக்கம் போல் இருக்கிற ஜாபை பார்ப்போம். கார் எடுத்துக்கிட்டு கடைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு. சரி கைஸ், வந்தாச்சு. சரி கைஸ், நான் வழக்கம் போல் ஒர்க்கை பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், லாஸ்ட் பாக்ஸ் கைஸ், இதை எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம். வெயிச்சாச்சு. அடுத்த ஓகே, ஒர்க் முடிஞ்சிச்சு, ஒரு பாக் தானே. அடுத்த இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு அப்கிரேட் பண்ணணும் 2வது நாளும். இன்னும் நம்மளுக்கு 2 நாள் லெஃப்ட் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள், நாளன்னைக்கு நைட் தான் நம்மளுக்கான ஆப் இருக்குது. சாரி காய்ஸ், எனக்கு கொஞ்சம் கோல்டு காய்ஸ். ஓகே இருங்க, இதை சாப்பிட்டுப்போம்.
ஏன்னா இவன் வந்து அங்கர் பார்லாம் கம்மியாக இருக்குது சரிங்களா, அதனால் சாப்பிட்டுக்கிட்ட கொஞ்சம். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு அப்கிரேட்லாம் பண்ணிடலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், எனக்காக ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 19 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறோம். நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து 22 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். கூடிய சீக்கிரமாகவே நான் சொன்ன மாதிரி 10லேருந்து 20, 20லேருந்து 50, 50லேருந்து 100 அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். இப்போ அடுத்த லெவலான நம்ம 20க்கு போனோன்னா நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ இந்த அலாமு இதெல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ எல்லாமே நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, அதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுதோ சாரி இன்னும் 2 நாள் இருக்குது. இதுதான் கைஸ், நாளைக்கு தான் வந்து அவன் சொன்னார் வரப்போடு. இதுக்கு தான் அடுக்கு இதுதான் வந்து இந்த நாள் கடைசி நாள். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து ஒர்க்குக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இதான் லாஸ்ட் பாக்ஸ், எடுத்துன்னு போய் வச்சிடலாருங்க. ஓகே, எடுத்துட்டேன். இதை எடுத்துன்னு போயிட்டு வச்சிடலாம். அடுத்த பாக்ஸ் எடுத்து இதே மாதிரி வச்சாச்சு, அவ்வளோதான்ல. சரி, இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க மாட்டோம், ஃப்ரூட்ஸ் தான் வாங்க போகிறோம். சரி கைஸ், என்ன கைஸ் அவனை காணும். சார் குட் ஈவினிங்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் காணும்ல, அவரை பற்றி நம்மளுக்கு எதுக்கு. சரி, வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். சரி, எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு தரீங்களான்னு கேட்குறோம். சரி கைஸ், எனக்கு தெரிஞ்சு அந்த வெறிக்கு பையன்னா அவனே சாப்பிட்டுருப்பான். நம்மளே சாப்பிட தான் போகிறான் நாளைக்கு. சரி, இப்போ இந்த கிரேப்ஸை வாங்கிட்டு கிரேப்ஸா ஆப்பிளா சரி கிரேப்ஸை வாங்கிக்கலாம். ஏன்னா கிரேப்ஸ் சாப்பிட்டா டேஸ்டியும் வந்து அதிகமாகும், கூடவே ஃபங்கரும் அதிகமாகும். சரிங்களா? ஓகே, அவங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்கிரேட் பண்ணிவிட்டு வந்து அடுத்த நாள் என்னதான் நடக்குதுன்றதை பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு தேவையான சில அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணிடலாம் காய்ஸ். ஏறு. ஓகே, இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்கிரேட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம இன்னும் எதுலாம் மேக்ஸ் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு டோர் மேக்ஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். கேமரா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் கைஸ். வந்து இது டோர் எங்க நான் பரவாயில்ல, கேமரா மேக்ஸ் பண்ணிட்டேன். டோர் மேக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை காய்ஸ். சரி இருங்க, இது வாங்கிடலாம், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். இருங்க ஒரு வாட்டி கேமரா செக் பண்ணிப்போம். அவ்வளோதான் காய்ஸ், காசெல்லாம் கரியாகுதுன்னே தெரில. சரி இருங்க, படுத்து தூங்கிடலாம். 2 டே இன்னைக்கு தான் அவன் சொன்னான் இது வரப்போடு, வேறு எதுவும் இல்லை. அவன் தான் வந்து இதுவாக மாறி வரப்போகிறான் மான்ஸ்டரா. சரி வாங்க, இன்றைக்கும் ஜாபுக்கு போக மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் ஜாப் போகணுன்னு தான் நினைக்கிறேன், போயிட்டு ஒர்க் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். சரி காய்ஸ், இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகலாம். சரி காய்ஸ், நான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இதுதான் காய்ஸ் லாஸ்ட் பாக்ஸ். இதை எடுத்துன்னு போயிட்டு வண்டியில் போட்டு முடிஞ்சிச்சு காய்ஸ் வேலை. அவ்வளோதான், இதுக்கு மேலே பாக்ஸும் எடுக்க முடியாது. ஓகே காய்ஸ், இருங்க நான் மார்க்கெட்டு போகல. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து கூட்டின்னு வந்து விட்டாங்கடா. நான் ஃபுட்டு வாங்கணும்னு நினச்சேன் காய்ஸ். இப்போ வேறு இவனுக்கு வேறு ஃபுட்டு அங்கர் வேறு இல்லை. இது தெரிஞ்சுன்னா நான் நேற்றே நிறைய ஃபுட்டு வாங்கிட்டு வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேனேடாடா. ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேனே. எனக்கு அப்கிரேட் பண்ணுவோம். கேமரா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போய்ட்டு டோரை மேக்ஸ் பண்ணிட்டு விண்டோஸை மேக்ஸ் பண்ணிடலாம். பேகு காசு இருக்கா? காசு கம்மியாக இருக்குது. சரி
அப்படின்னா வாங்க நம்ம போய் கேமராவை பார்க்கலாம். சரி, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை அந்த வெரிட்டி ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். வெரிட்டியா வரட்டியா? சரி, எஸ்கே கேமிங் விசஸ் வரட்டி. நான் காய் சரிங்க காணோம். சரிங்க, வெரிட்டிக்கிட்ட போய் பேசணுமா என்ன? நம்மக்கிட்ட பேச முடியல காய்ஸ். ஓகே, வேறு என்ன பண்ணுறடாப்போ? பாருங்களா எப்படி சிரிக்கிறான் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச இடம் வரப்போடு. அதை பாடுங்க காய்ஸ், ரெட் லைட் அடிக்குது காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளியே ஓடுறதா எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். என் வேலையில் உட்காந்துட்டான். ஏய் வெரிட்டி, கரெக்டாக முன்னாடி ஓடி போகிறாங்க காய்ஸ் அவன். ஏய் ஓடு ஓடு ஓடு. ஐயப்பா, இந்த பாருங்க, அவன் டோரை தந்துன்னு உள்ளே போகிறான். நம்ம டோரை வெட்டுன்னு வெளியே வரோம். ஓடு ஓடு ஓடு. சரி ஓடு ஓடு ஓடு, நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. நம்ம காரில் எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறேன் நான். நாடா இது கண்ணெல்லாம் காய்ஸ், அதை தேர்ஸ்ட்டையும் அங்கரம் இல்லாதனால இவனுக்கு வேகமாக ஓட ஓட கண்ணெல்லாம் வர இதுவாகுது. எஸ்கேப் இந்த அப்ஜெக்ட் காட்டுறாங்க பாரு. ஐயோ, இது வேறு உட்கார விடுங்க. இருங்க, துரத்துறாங்க அவன் வேறு. சீக்கிரம் சீக்கிரம் போ போ போ. நான் காய்ஸ் இது டயரை பிடிங்கி வச்சுக்கிறான். இப்போ நம்ம 3 டயரையும் போய் கண்டுபிடிக்கலாம். 4 டயரையும் போய் கண்டுபிடிக்கணுமாமே. ஓடு 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 ஓடு. எங்கே இவனுக்கு வேறு கொஞ்சம் தூரம் ஓடினாலே இவனுக்கு மூச்சு வாங்குது. பத்தாத்துக்கு இவனுக்கு வேறு தாக்கம் வேறு எடுக்குது. சரி ஓடு 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 ஓடே. காய்ஸ் அடிக்கிறான் காய்ஸ். எங்கன்றா அடிக்கிற? ஓடியாரான் பாருங்க. அடிக்கிறான்டா. எழுட்டு கோரிடு. ஓடு 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 ஓடு. காய்ஸ் கிட்ட வரான் காய்ஸ். ஓடுறா. அடிக்கிறான்டா. ஓடு 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 ஓடு. அப்பா அடிக்கிறான் காய்ஸ், பயங்கரமாக அடிக்கிறான். ஓடுறா, இவனுக்கு வேறு மூச்சு வாங்கிட்டு நின்றுறான். ஓடு 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 ஓடு. அவனை ஓடு 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 கட்டி தான் காய்ஸ் மூச்சு வாங்குது. சீக்கிரம். ஒரு டயர் கூட என்ன நம்ம கண்டுபிடிக்கல காய்ஸ். ஓடு ஓடு. அவன் வேற அடித்து பாதி இடத்துல குறைச்சிட்டான். வரத்துக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எத்தனை டயரை கண்டுபிடிக்க முடியும் அத்தனை டயரை நம்ம கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு டயரை கண்டுபிடிப்போமான்றதே எனக்கு தெரியல. இந்த டயர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ரேண்டமாக ஸ்பான் ஆகுது. ஐயோ அடிக்கிறான். மாட்டிருந்தான் முட்டு சண்டை. கண்ணே தெரில. இவன் அடிக்கிறான்ல, அதில் ரெட் கலரில் ஆகிட்டு சுத்தமாக கண்ணே தெரில. நார்மலாகவே இது ஒரே பிளாக் கலரில் இருக்குது. இல்லை பட்டாத்தி அடிக்க சுத்தமாக பிளர் ஆகிட்டு காய்ஸ். இன்னும் ஒரு பார்த்தீங்களா? இன்னும் போச்சு. இன்னும் போச்சு காய்ஸ். போச்சு விட்டான். சரி, நம்ம அவனை முடிச்சு விட்டுடலான்னு பார்த்தா இவன் நம்மளை முடிச்சு விட்டானே. சரி காய்ஸ், நம்மளால் திரும்ப விளையாட முடியல காய்ஸ். ஓகே காய்ஸ், அப்படின்னா என்ன பண்ணுறது? ஜெயிச்சு சந்தோஷமாக முடிக்கலான்னு பார்த்தா கட்சியில் தோற்று போகிற நிலைமை ஆயிடுச்சு காய்ஸ். சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சொல்கிறது தான். சரி காய்ஸ், பாய் காய்ஸ். பாய். உங்கள் எஸ்கே கேமிங் கிட்ட பாய்.